பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் 10 6ஆம் திருமொழி 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ் உயிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன் மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பெய்முலை உண்டானே சப்பானி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். தன்னோட பக்தனோட வார்த்தையை மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காக ஹிரணின் காட்டிய தூணில் நரசிம்மனாக வந்தாயே, ஒரு பக்தனுக்காக நீ சப்பானி கொட்ட மாட்டாயா அப்படி கேட்கிறதா இந்த பாசுரம். ஹிரண்யன் தானே அளந்து கட்டிய ஒரு தூணை காட்டி, என்ன மற்றெல்லாம் நம்ப மாட்டான், அதையே காட்டி இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு அவன் தட்ட, அதே தூணிலிருந்து ஒரு பெரிதாக வளர்ந்த வடிவம் விண்ண முட்டும் அளவுக்கு சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்மராக கத்தி போன்ற கூர்மையாக உள்ள நகத்தால ஹிரணின் மார்பை பிளந்தாயே. மார்பை பிளந்ததுங்கிறது எதுக்காக? மனசை துளாவி ஆராய்ந்தாயாம், எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கருணை இருக்குமா அப்படின்னு. அப்படி கோபம் பொங்க உன்னோட பொன்மேனி நான் இது இல்லையா, உன்னோட உடம்பு பொன்மேனி மாதிரி இருக்கு. இவனும் ஹிரண்ய கசிபு, இவனோட உடல் அப்படியே பொன்னால உருக ஆரம்பிச்சிருத்தான். பொன்மயமான ஒளி வீசக்கூடிய உடல் அப்படியே உருக ஆரம்பித்ததான். எந்த கைகளால் ஹிரணின் மார்பை நீ பிளந்தாயோ அதே கைகளால் இப்போ சப்பானி கொட்டு அப்படிங்கிறா. கண்ணா, நீதான் பேச்சியோட விஷப்பாலை உண்டு உயிரையே அழித்தவனாச்சே, அப்படிப்பட்டவன் சப்பானி கொட்டு. நரசிம்மன் ஹிரணை நரசிம்மனாக அவதாரம் பண்ணி ஹிரணை அழித்த நீ, பூதனையை அழித்தாய் நீ. இப்படி பெரிய பெரிய காரியமாக நான் உங்ககிட்ட கேட்குறோம், எங்களுக்காக ஒரு சப்பானி கொட்டக்கூடாதா அப்படின்னு பெரியார் யசோதை கேட்குறா. பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் 10 6ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம். அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன் கயிறாக கடைந்திட்ட கைகளால் சப்பானி கார்முகில் வண்ணனே சப்பானி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நீ சப்பானி கொட்டினா கை வலிக்குங்கிறிய கண்ணா, உனக்கெல்லாம் கை வலிக்காது. என்ன தெரியுமா? தேவர்களுக்காக பார்க்கடல் கடைந்தாயே. தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப பக்தர்கள்லாம் கிடையாது, தங்கள் காரியம் ஆகணும்னா பிரார்த்திப்பா. ஆனால் நாங்கள் அப்படியா, உனக்கு தொண்டு செய்வதுதான் எங்களுக்கு முக்கியம். தேவர்கள் உன்னை சரணடைந்து அசுரவிடம் தோற்றுவிட்டோம், எங்களுக்கு மீட்டு கொடு ராஜ்யத்தைங்கிறதுக்காக உன்னை பிரார்த்திச்சுண்டா. அதுக்கே நீ என்ன பண்ண? ஆழமான திருப்பார்கடல் என்ன அழுத்தி தேவர் அசுரர் கொண்டு மந்திரமலையை மத்தாக நிலைநாட்டி வாசுகை கயிறாக சுற்றி வலிமையான கயிறாக வைத்து நீதானே கடைந்தாய். அவள் சும்மா பிடிச்சிருந்த அவளாலெல்லாம் முடியுமா? நீதானே கடைந்தாய். அப்படிப்பட்ட கை எவ்வளோ வலிச்சிருக்கும். அதற்காகத்தான் இப்போ சொல்கிறோம், உனக்கு மென்மையான ஒரு கையால் இப்போவும் மற்றொரு கையால் மென்மையான 2 கையால் சப்பானி கொட்டதான்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ பாரு உன் கை மென்மையாக இருக்குது, அதனால 2 கையால் சப்பானி கொட்டு அப்படிங்கிறா. உடனே கண்ணன் ஆனந்தமாக சப்பானி கொட்ட ஆரம்பித்தானா, ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அதனால என்னாச்சு? ரொம்ப சந்தோஷப்பட்டா தேகம் இன்னும் கருப்பாக போயிடுமா. அதனால தேகம் இன்னும் கருப்பாக மாற கார்முகில் வண்ணம் கொண்டவனே சப்பானி கொட்டு அப்படிங்கிற பெரியாழ்வார் யசோதை.